உலகத்துல மனுஷங்க அதிகமா இருக்காங்களா இல்ல எறும்பு அதிகமா இருக்கா? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பண்ணிருக்கோம் எறும்பு. உலகத்துல கிட்டத்தட்ட 20 குவாட்ரில்லியன் எறும்புகளுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு 25 லட்சம் எறும்பு இருக்கு. இப்ப எறும்புகள் நம்ம கூட சண்டைக்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது. எறும்புகள் அப்ராக்சிமேட்டா 100 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவாச்சுன்னு சொல்றாங்க. டைனோசர் காலத்துல வாழ்ந்திருக்கு, ஐஸ் ஏஜ்ல இருந்திருக்கு. அப்புறம் நிறைய மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ஸ் ஈவென்ட்டையும் சர்வைவ் ஆகி வாழ்ந்துட்டு இருக்க உயிரினங்களே எறும்புகளும் ஒண்ணு. எறும்புகள் ஃபேரமோன்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணிக்கும். அதாவது மற்ற எறும்புகள் கிட்ட இங்க உணவு இருக்கு, இங்க ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கறத அந்த ஃபேரமோன்ஸ் யூஸ் பண்ணி சிக்னல் கொடுக்கும். அப்ப அதை வச்சுதான் ஒண்ணு வந்த உடனே அப்படியே குரூப்பா எல்லாம் வந்துருந்து போல. எறும்புகள்னால நிறைய காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஒரு தனி எறும்புனால இல்ல, ஒரு காலனியா இருந்துச்சுன்னா அந்த எறும்புகள்னால பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். மழை காலத்துல ஃபயர் ஆண்ட்ஸ் ராஃப்ட் மாதிரி, அதாவது போட் மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்லாம் மிதந்து போகுங்க மழை தண்ணியில. சில எறும்புகள்லாம் ஸ்லேவரி பிராக்டிஸ் பண்ணும். பக்கத்துல இருக்க எறும்பு கூட்டுக்குள்ள ரெய்டு பண்ணி அங்க இருக்க முட்டைகளை கடத்திட்டு அந்த எறும்புகளை இதுகளுக்கு ஒர்க்கர் எறும்பா யூஸ் பண்ணும். இது புதுசா இருக்கு. அதுவும் இல்லாம எறும்புகள் ஃபார்மிங் பண்ணும். லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எறும்பு இருக்கு. அது இலைகள் எல்லாம் பறிச்சுட்டு அதுல ஃபங்கஸ் வளர்த்தும், பூஞ்சைகளை வளர்த்தி அதை ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. அப்புறம் எறும்புகளுக்கு ஆஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பூச்சிகள் கூட ஃபார்மிங் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதாவது என்னன்னா, இதுக்கு அந்த ஆஃபிட்ஸை பத்திரமா பார்த்துக்கும். அந்த ஆஃபிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஹனி டியூ அப்படிங்கறத ப்ரொடியூஸ் பண்ணும். சக்கரை மாதிரி இருக்க ஒரு லிக்விட், அதை சாப்பிட்டுக்கும். இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஊர்ல மாவு பூச்சி இருக்குல்ல, மீலிபக். மீலிபக்கும் அது மாதிரி தான். அந்த செடியை கடிச்சு அது சக்கரை தண்ணி ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எறும்புகள் போய் அதை சாப்பிட்டுக்கும், மற்ற பூச்சி கிட்ட இருந்து அதை காப்பாற்றும். அதனாலதான் செடியில மாவு பூச்சி வந்துச்சுன்னா எறும்பு இருக்கும். இதுல எனக்கு ரொம்ப வித்தியாசப்பட்டது என்னன்னா, டோர் கீப்பர் ஆண்ட்னு சொல்லி ஒரு எறும்பு இருக்கு. அதோட மண்டையே ஒரு கதவு மாதிரி தான் இருக்கும், ரவுண்டா இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்குள்ள ஆமா யாராவது வர்றாங்க அப்படின்னா அந்த மண்டையை வச்சு முட்டு கொடுத்து யாரையும் உள்ள விட விடாம தடுத்துரும். அதோட வேலையே ஒரு கதவா இருக்கிறது தான். ஏதாவது புதுசா தெரிஞ்சுன்னா சர்ப்ரைஸ்.